ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 17:5 வேதவசனம் சொல்கிறது, என் காலடிகள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாதபடி எனது நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். தாவீது அருமையாக ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நோக்கி அவன் ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை வழுகி போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நல்லாதாங்க வாழணும்னு நினைக்கிறோம், நல்லாதாங்க இருக்குன்னு நினைக்கிறோம், நல்லாதாங்க பழகணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம ஸ்லிப் ஆகிறோம். சங்கீதம் 95 இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடக்கை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் பேசும்போது சொல்றார், 40 வருஷம் நான் அவளை ஆலோசித்தும் என்னுடைய அவள் வழியை போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என் வழியை அறியார்கள் என்றும் என் இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சங்கீதம் 95 சொல்லுகிறார். ஏன் வழி போச்சுன்னா, என் வழி அவங்க அறியலை. they did not know the way of me. என்னுடைய வழிகளை அவர்கள் அறியவில்லை என்பதுதான் ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். நிறைய பேர் ஏன் ஆண்டோடைய இளைப்பாறுதல் தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த டெஸ்டினேஷனை அந்த இடத்தை குறிப்பிட்ட இடத்தை அடைய முடியலன்னா காரணம் ஆண்டவரை அறியவில்லை. நீ ஆண்டவரை வாழ்க்கை ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றீங்களே, ஆண்டோடைய பிள்ளை என்று சொன்னால் ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறது. அதை முதல்ல இருக்கணும். வழியை போகிற இருதயம் வருது முதல்ல. where we are going, எங்க போறோம்? அதுக்கு ஒரே ஒரு சொல்றேன், நாம் தரிசித்து நடவாமல், 2 கொரிந்தியர் 5:6 சொல்றது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆபிரகாமுடைய நடைகள் பிசகவில்லை. ஏன் என்று சொன்னால், தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் தேவனை விசுவாசித்து அவன் ஆண்டவரே பார்த்து கொண்டு நடந்தான். அதான் பைபிளை சொல்லுது பாருங்க, எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாகி கிறிஸ்துவை நோக்கி. எங்கேயா போறோம், எப்படி வாழ போறோம், என்ன செய்ய போறோம், ஐ டோன்ட் நோ. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று தெரியுங்க, நான் என் ஆண்டவர் முன்னாடி போகிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் முன்னாடி போகிறார். அதனால தான் இந்த நாளை நான் ஆரம்பிச்சு இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய பலத்தினால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வன், உன் மதிலை தாண்டுவேன். எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி அவர் போறாரு. அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அவன் வாழ்ந்தபடினாலே அவனுடைய நடைகள் பிசகவில்லை. ஆனா அவனோட போன லோத்து ஆண்டவரை பார்க்கறத விட்டுக்கிட்டு சைட் பார்வை பார்த்தான். சோதங்குமாரனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தொடங்குறோம் முடிக்கிறோம் ஆகிய கர்த்தரை நோக்கி போவானால் உன் நடைகள் பிசகுவதில்லை. இன்னொரு நடைகள் பிசகுவதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த புறஜாதி மக்களோடு சேர்ந்த பொழுது அவளும் மிகுந்த இச்சை உண்டவளாகி விட்டு வந்த தேசத்தை நினைக்கிறாங்க. நாங்கள் கரையெல்லாம் சாப்பிட்ட அந்த வெங்காயம் எங்க, அந்த பூண்டு எங்க, அந்த வெள்ளரிக்காய் எங்கன்னு கேட்குறாங்க. மாம்சங்கள் எங்க, கறியெல்லாம் இல்லையேன்னு சொல்லி அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டு வந்த தேசத்தை அநேக நேரங்களில் நம்ம விட்டு வந்த வாழ்க்கை, அந்த எண்ணங்கள், அந்த அலைகள் நம்மை முன்னேற முடியாதபடி தடுக்கிறது. அவத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், பிலிப்பியருக்கு எழுதும்போது, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவளை நாடி. நீ பின்னாடி உள்ளவன் நினைப்பு வருதா? பழைய பாட்டு ஞாபகம் வருதா? பழைய சினிமா ஞாபகம் வருதா? பழைய அலங்காரம் உனக்கு ஞாபகம் வருதா? பழைய பாவங்கள் உனக்கு நினைவு வருதா? தூக்கி எறி. உன் நடைகள் விலகாமல் இருக்க வேண்டுமானால் விட்டு வந்த தேசத்தை, விட்டு வந்த வாழ்க்கையை திரும்ப எண்ணி பார்க்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ச்சியடைவதற்கு காரணம் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள். நீ உன் வாழ்க்கையில விட்டு வந்த வாழ்க்கையை நினைக்கிறியா? நான் இப்படிலாம் இருந்தனே, அந்த காரியம்லாம் இருந்துச்சுதே, பரிதாபமா இருக்கிற. உன்னை விட்டு போனது இனி ஒட்டாது, உன்னை விட்டு கடந்து போன ஒட்டணும்னு சொல்லி யோசிக்காத. யோசேப்பை ஆண்டவராகிய கர்த்தர் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றும் வரைக்கும் அவருடைய குடும்பத்தை விட்டு, கோத்திரத்தை விட்டு, ஜனத்தை விட்டு விடுதலையாக்கி கொண்டு போறார். கர்த்தர் ஏனென்றால் உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார். அவர் நீ விலக வழி பண்ணார். அடுத்த பைபிள் அழகா சொல்லுது,
நல்ல ஒரு ஞானத்தை போதித்த அந்த சாலமோன் ராஜா வழி விலகி போறான். அது காரணம் என்ன தெரியுமா? தகாத உறவு. தகாத உறவு. தகாத இடத்துல உறவுகளை வைப்போமானால் நம்ம எப்போ வேணாலும் வழி விலகி போயிடும், மிஸ் பண்ணிடுவோங்க. நல்ல உறவுகள் என்றைக்கு நம்மை பாதுகாக்கும். நல்ல உறவுகள் என்றைக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். நல்ல உறவுகள் நமக்கு கூட கடந்து வருவதில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். தவறான உறவுகள் வழிகளை மாற்றிவிடும். எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறா சிம்சோனே? எங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறா? நீ யோசித்து பாரு. இந்த நாளில் ஏன் வீழ்ச்சி, ஏன் தடமாற்றங்கள்? நம்ம உறவை யாரோடு வச்சிருக்கோம்? எவ்வளவு பெரிய சாலமோன் பாருங்க. அவன் கடைசி நாட்களில் ஆலயத்தை மட்டும்தான் கட்டுறான்னு சொன்னா, பாகால்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் ஆலயங்களை கட்டி தேவ மகிமையற்றவனாய் மாறுகிறான் என்று 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட வழிகி போய்விட்டாயா? தவறாத உறவுகளை வைத்து வாழ்க்கையில் சீரிட்டு போனாயா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. சங்கீதக்காரனுக்குள்ள ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் காலடிகள் வடுவாதபடி உம்முடைய வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்தும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்காகத்தான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு ஸ்திரமான வாழ்க்கைக்கு நாம் திரும்புவோமா? கர்த்தர் நாளை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு ஓட்டமாக இந்த நாளை வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன், ஆமேன்.